வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியம். அது சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செலக்ட் ஆன நபர்களுக்கு எல்லாருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்சது. இதற்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கி படித்த நபர்களும் வந்து இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ற கேள்வி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாருக்குமே இன்டர்வியூ முடிஞ்சுது அப்படின்னா பிப்ரவரி மந்தில் இதற்கான ரிசல்ட் வந்து கொடுக்குறதுக்கு சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. மேக்ஸிமம் ஜனவரி எண்டுக்கு வரைக்குமே அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது போகும். ஃபைனலாக இன்டர்வியூ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, இப்போ நீங்கள் வந்து சானிடரி இன்ஸ்பெக்டர், மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, சிவிலாக இருந்தாலும் சரி, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து இன்டர்வியூ அப்படின்றது ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிப்ரவரி மந்தில் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் இது போக அடிஷ்னலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, 13 நகராட்சிகள் அப்படின்றது புதுசாக உருவாக்குறாங்க அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நியூஸில் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நகராட்சிகள் அதிகரிக்க போகுது அப்படின்றது. அது இல்லாமல், அதாவது இந்த எக்ஸாம், இந்த தேர்வு எழுதின புதுசுலேயே வந்து அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும்போது சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு 3000 காலி பணியிடங்கள் அப்படின்றது வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷனாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் அந்த 3000 ப்ளஸ் வந்து இப்போ புதிதாக உருவாக்கக்கூடிய நகராட்சிகள், இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சி, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 4000லேருந்து 5000 காலி பணியிடங்கள் அப்படின்றது புது நோட்டிஃபிகேஷனில் வரப்போகுது. ஸோ இந்த முறை, அதாவது கடந்த முறை எல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி படித்து, அதுவும் கடைசி நேரத்தில் தான் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. கடைசியாக ஒரு 1 வீக் இருக்கிறப்போ, 10 டேஸ் இருக்கிறப்போ வந்துட்டு அவசரமாக படிச்சுக்கிட்டு அவசரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த நபர்கள் எல்லாமே இப்போ வந்துட்டு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டைம் அப்படின்றது ரொம்ப நாள், அதாவது நோட்டிஃபிகேஷன் வருது, எக்ஸாம்ஸ் அவங்க வச்சிட்றாங்க. எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நாட்கள் எடுக்குதே தவிர தேர்வுக்கு டைம் அப்படின்றது இருக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் இந்த தேர்வில், அதாவது போன முறை ஓகே, இந்த முறை போயிடுச்சு அப்படின்னாலும் எந்த வருத்தமும் பட தேவையில்லை. அதில் இருந்த வேக்கண்ட்டை விட இப்போ டபுள் மடங்காக ஒரு 4000லேருந்து 5000 காலி பணியிடங்கள் வந்து ஷூராக வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லும்போதே ஒரு 3000 காலி பணியிடங்கள் சொன்னாங்க. ப்ளஸ் இப்போ ஒரு 13 நகராட்சி, அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் ரிட்டையர் ஆனவங்களோட ஆக போகிறவங்களோட ஒரு எண்ணிக்கை, இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 5000 காலி பணியிடங்கள் அப்படின்றது ஷூராக ஃபுல்லாக பண்ண தான் போகிறாங்க. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் வந்து இந்த கடந்த தேர்வில் நான் இன்டர்வியூ லெவலுக்கு போனேன், இல்லை எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு கிடைக்கல, நல்ல மார்க் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் கட் ஆஃபில் வந்து ஒரு 2 மார்க்கில் போச்சு, 5 மார்க்கில் போச்சு, கொஞ்சம் ஒரு 10 மார்க்கில் போச்சு அப்படின்ற மாதிரியான இருக்கிற நபர்கள் எல்லாரும் இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு. அதாவது இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10th படித்தவனோ, +2 படித்தவனோ, டிகிரி படித்தவனோ, ஆர்ட்ஸு படித்தவனோ, சயின்ஸ் படித்தவனோ, வேறு டாக்டரேட், வேறு என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு போட்டியாக வர முடியாது. ஏன்னா இந்த இதில் வந்து இன்ஜினியரிங் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுறாங்க, அவங்க மட்டும்தான் எழுத போகிறாங்க. அதை விட மெயின் என்னென்னா, இப்போ சிவில் படித்தவன் எலக்ட்ரிக்கல் வரமாட்டான், எலக்ட்ரிக்கல் படித்தவங்க சிவிலுக்கு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை விட மெயின் என்னென்னா, இப்போ சிவில் படித்தவன் ஒரு வேளை 2 பேர் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் பிசி ஒருத்தர் எம்பிசி அப்படிங்கிறப்போ அந்த பிசிக்கு எம்பிசி கேண்டிடேட்டே போட்டி கிடையாது. ஸோ இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு டிஎன்பிசி எழுதுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற 20 லட்சம் பேரில் 5 லட்சம் பேராவது உங்களுக்கு போட்டியாக உங்களோட கம்யூனிட்டியில் உங்கள் இதில் வந்து போட்டிக்கு வருவாங்க. பட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதுக்கு வந்து நகராட்சி துறைக்கு வந்து அந்த மாதிரியான போட்டி அப்படின்றது கிடையாது. ஏன்னா இப்போ 10th 12th அப்படிங்கிறப்பே அதில் பாதிக்கு பாதி பேர் வெளில போயிடுவாங்க. அடுத்து வந்து டிகிரி அப்படின்னாலே 3/4 பேர் வெளில போயிடுவாங்க. அந்த டிகிரியில் பர்டிகுலராக இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 90% பீப்புள் வந்து அவுட்டு தான். மீதி நீ அந்த இன்ஜினியரிங் படித்த நபர்கள் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து எழுத போகிறீங்க, எலிஜிபிளாக இருக்க போகிறீங்க, நீங்கள் தான் எழுத போகிறீங்க டிப்ளமோவும் அண்ட் இன்ஜினியரிங்க்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த முறை, அதாவது இந்த முறை போச்சு, இதுக்கு அடுத்த முறை வரப்போகுதுன்னு சொல்கிறோம், இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் கடைசி நேரத்தில், அதாவது கடந்த முறை நடந்த மாதிரியே கடைசி ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் இருக்கிற டைமில் மெட்டீரியலை வாங்கி வேகமாக படித்து நம்ம வந்துட்டு அது அந்த முறையும் போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, அந்த முறையும் ஒரு 5 மார்க்கில் போகுது, 2 மார்க்கில் போகுது, 1 மார்க்கில் போகுது அப்படின்னா அதை மறுபடியும் எத்தனை வருஷம் காத்திருக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2 வாட்டி தொடர்ச்சியாக ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப மினிமமாக அடுத்தடுத்து இப்போ ஒரு 10 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க, 100 பேர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் போட மாட்டாங்க. அந்த 10 பேரோட வேலையே இருக்கிறவங்க சேர்த்து பார்த்துப்பாங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட ஆகலாம். எல்லாரும் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது,
எல்லாரும் அதுக்கப்புறம் இப்போ வேலை செய்கிறவங்க எல்லோரும் ரிட்டையர் ஆகியோ இல்லை வேறு ஏதாவது வேலை கிடச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆகியோ வேறு எதுக்காவது ஜாபுக்கு இன்னும் ஹையர் ப்ரொமோஷனு அந்த மாதிரி எல்லாம் வேக்கண்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அது மிக 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 குறைவான எண்ணிக்கையில் தாங்க ஆகும். அந்த லெவலில் வந்து ஒரு 1000 2000 அப்படின்லாம் ஆகாது. அவங்க மினிமமாக ஒரு 800 1000 அந்த ரேஞ்சில் வந்தால் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ இன்னும் 5 வருஷம் ஆகலாம் 10 வருஷம் ஆகலாம். ஸோ அதனால் இதுதான் வந்து அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் எத்தனை வருஷம் கழிச்சு வரும்? அப்போ வந்து நமக்கு எலிஜிபிள் இருக்குமா? நமக்கு வயசாகும்ல. இன்னும் 5 வருஷம் ஆகுதுன்னா வயசு அப்படியே ஏஜ் சேஞ்ச் ஆயிரும், லைஃப் சேஞ்ச் ஆயிரும், என்னென்னமோ மாறிடும். ஸோ இதுதான் படிக்கிறது. இதுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் முடியலைன்னா அடுத்த வருஷம் அவ்வளோதான். 1 வருஷம் 2 வருஷம் வந்து அந்த படிக்கிறதான இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் நினச்சாலும் படிக்க முடியாது அடுத்து வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்கு. அதனால் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. அதனால் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி இப்போவே படிச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு படித்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ தான் 6 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் எழுதியே இதற்கான இதெல்லாமே வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே மறுபடியும் அப்படியே அதை விடாமல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிடலாம். மெட்டீரியல்ஸ் வாங்கின நபர்களுக்கு சேம் அதே சிலபஸ் தான், அதே இதுதான், எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை. மெட்டீரியல் வாங்கின நபர்கள் நம்ம கொடுத்த மெட்டீரியலை மட்டும் பார்த்தாலே போதும். அதிலிருந்து கேள்விகள் தான் 90% கேள்விகள் அதிலிருந்து தான் கேட்டிருந்தாங்கன்னு நிறைய நண்பர்கள் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை முழுசாக படிச்சிட்டிங்கன்னா போதும். அந்த மெட்டீரியல் வாங்கிட்டோம், நம்ம கையில் வச்சுருக்கோம், நம்மக்கிட்ட இருக்குது போதும் அப்படின்னு இல்லாமல் அதை முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகேவா? அதை விட்டுட்டு பாதி படித்தேன் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து டவுட்டு தான். அதனால் முழுசாக படிச்சிருங்க. மெட்டீரியல் வாங்கியிருக்கிற நபர்கள், வாங்காமல் இருக்கிற நபர்கள் மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நமக்கு வந்து டைம் அப்படின்றது இல்லை. நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஜாப்லேயோ இல்லை மற்ற ஏதாவது ஒர்க்கு பார்த்துக்கிட்டு தான் கண்டிப்பாக படிக்கிற ஆளாக இருப்பாங்க. ஃபுல் டைம் படிக்கிற ஆள்னா கூட ஓரளவுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் டைம் இருந்தால் கூட அவங்களுக்கே போதும். பட் ஏதாவது ஒர்க் பார்த்துக்கிட்டு படிக்கிறோம் அப்படின்னா மினிமம் அதை அப்போ ஒரு வாட்டி வாசித்து பார்க்கவே நமக்கு மினிமம் ஒரு 4 மாதமாவது தேவைப்படும். ஸோ அந்தளவுக்கு கண்டென்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருந்தே மெட்டீரியல் வாங்கிட்டு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெட்டீரியல் தேவை இருக்கிற நபர்கள் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 9500 961475. அப்படி தான் வந்து ஜிபே அண்ட் ஃபோன்பே நம்பர். இதுக்கு வந்து அமௌண்ட் 800 ருபீஸ் 800 பே பண்ணிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுறோம். A to Z நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இதை தாண்டி வேறு எதுவுமே ஒரு லைன் கூட எங்கேருந்துமே நீங்கள் படிக்க தேவையில்லை. ஸோ இதை மட்டும் படித்தாலே உங்களால் நீங்கள் ஹை ரேஞ்சில் ஹை மார்க் அப்படின்றத வாங்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டு மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிப்ரவரி மந்தில் ரிசல்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிப்ரவரி மந்தில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.